சார் நான் கான்ஃபிடென்ட்டா நிறைய எபிசோட்ல பேசி சார் செருப்படி வாங்கிட்டேன். இதுல तुझे देखा போ போய் देख சாவ் கழு. ராஜு இந்த சீசனுக்கு நீதாடா ஹீரோ. யாருமே தட்டல பத்தியா கைய. ஓ குரலி வித்தையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்ன கல்றாவிடா இதெல்லாம். ஒரு குக்கு இன்னொரு குக்கு கால்ல இருக்க பலூனை உடைக்கணும். யாருக்கால ஓடையதோ அவங்க எலிமினேஷன். ஏயா உயிரை எடுத்து தொலைறீங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவனோட வந்து இந்த கால் சம்பந்தப்பட்ட விளையாட்டு ஆட்டுக்காலா இருந்தாலும் சரி இவன் காலா இருந்தாலும் சரி விளையாடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. இவன் எப்படி சமைப்பான்? போன கேம்ல காலுக்கு வேலை கொடுத்தீங்க, இந்த கேம் கை விளங்காம பண்ணிட்டீங்க. அடுத்து அவன் எப்படி போய் சமைக்க முடியும் ஒரு குக்கு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி பேசுறவங்களுக்குலாம் நீ என்னடா சொல்லணும்னு நினைக்கிற? நான் தண்ணி கேனு போட வந்தவங்க நானு. ஏடா அவ சொன்னது கூட வலிக்கலடா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் நான் சீரியஸா ஒன்னு சொல்லிட்டா. இல்ல நீங்க சீரியஸா சொல்லுங்க, அது காமெடியாவே வந்துரும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. எனக்கு அலைக்கு பதிலா கோலா உருண்டையா வருது. மேல இருந்து கோலா உருண்டை ஒருத்தர் மேல மக்கள் மேல எல்லாம் உருண்டு எல்லாம் சாகுறா. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். பண்ணா சொன்னா கூட இவ்வளவு ஜாலியா இருந்திருக்காது. செம்ம பண்ணா. நக்கல்யா அவனுக்கு. மாமா நான் ஒரு செஃப் ஆஃப் வீக் வாங்காத ஒரு தற்குறி மாமா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்றாங்க. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நீ ஒரு தற்குறினா நான் ஒரு மெர்க்குரி மாப்பிள. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.